உன்னதமும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 3 அதனுடைய 23வது வசனம். இஸ்ரவேலின் இரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை சொல்ல காரணம், இஸ்ரவேலுக்கு தேவனை அறிந்த தேவனால் மீட்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இரட்சிப்பு வேறு வழியிலிருந்து, மனிதனிடத்திலிருந்து, உலக காரியங்களிலிருந்து, உலக நன்மைகளிலிருந்து அவனுக்கு வாழ்வு உண்டாகும் அல்லது விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும் என்று பொய்யான காரியங்களை நம்ப வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அது நிமித்தம் தேவனை மறந்து சோரம் போக ஆரம்பிக்கிறார்கள். சோரம் போனது நிமித்தம்தான் அந்த சிறையிருப்பும் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான காரியங்களை அங்கே நம்ப வைத்து ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தினின்றும் தேவ ஆலோசனை நின்றும் விலகி நடந்து தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு சிறையிருப்புக்குள்ளே சிக்க வைக்கிறதற்கு ஏதுவாய் அது மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் இஸ்ரவேலுக்கு மீட்பும் இரட்சிப்பும் வரும் என்று சொல்லி அங்கே தெளிவாக உறுதிப்பட சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கும் தேவனை விட்டுவிட, தேவனை ஆராதிப்பதையும் விசுவாசிப்பதையும் நம்மிலே குறைய பண்ண இன்றைக்கும் பல உபதேசங்கள், பல செய்திகள், பல தீர்க்க தரிசனங்கள் பரவி மலிந்து கிடக்கின்றன. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? மனிதன் காட்டுகிற திசையை நோக்கி நாம் பயணித்து தேவ பிரமாணத்தினின்று விலகி தேவனுடைய சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுகிற புத்தியினரை போல நாம் காணப்பட வேண்டாம். தேவ சமூகத்திலிருந்து எனக்கு இரட்சிப்பு, எனக்கு மீட்பு, எனக்கு வாழ்வு கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று சொல்லுகிற அந்த தெளிவோடு கூட யார் எதை சொன்னாலும், யார் எதை குறித்து நடத்தினாலும், யார் எந்த காரியத்தை நியாயப்படுத்தினாலும் இரட்சிப்பு என்பது, மீட்பு என்பது, நன்மைகள், ஆசீர்வாதம் என்பது எனக்கு தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும் என்கிற தெளிவான நம்பிக்கையின் மனநிலையோடு கூட நாம் கர்த்தரை தொடர்ந்து சேவிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த இரட்சிப்பு மகிமையாய் வெளிப்பட தொடங்கும். அந்த இரட்சிப்பு மகிமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது நமக்கு மகிமையையும் மகத்துவத்தையும் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சிறைப்பட்டு போகிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை, தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்த சன்னதிகளாக எழும்புவதற்குரிய மகிமை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்து நடத்துவார். உபதேசிக்கப்படுகிற, கேட்கப்படுகிற எல்லா வார்த்தைகளின்படியும் நம்முடைய எண்ணங்களையோ வாழ்வையோ திருப்பி தேவனை விட்டு தூரம் போகிற அந்த பொல்லாத நிலைக்கு நம்முடைய வாழ்வராதபடி தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தரிடத்திலிருந்தான் எனக்கு சகாயமும் இரட்சிப்பும் வரும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் எல்லாவற்றினின்றும் நம்மை விடுதலையாக்கி மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். ஆனால் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள உபதேசக்காரர்களும் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மலைகளையும் குன்றுகளையும் விக்கிரகங்களையும் மனிதனையும் காண்பித்து இவைகளெல்லாம் உங்களை இரட்சிக்கும் தெய்வங்கள் என்று ஆண்டவரே வழி நடத்தினார்களே. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போய் தங்கள் வாழ்வை தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை அவமாக்கி சிறையிருப்புக்குட்பட்டார்களே. அப்படிப்பட்ட பரிதாபங்கள் எங்களில் வரவே கூடாது ராஜா. நாங்கள் ஆண்டவரே பற்றி கொண்ட நம்பிக்கையிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்று கர்த்தரிடத்திலிருந்தான் எங்களுக்கு சகாயமும் இரட்சிப்பும் வரும் என்கிற
தெளிவான மனநிலையோடு கர்த்தரை பின்பற்றி செய்விக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். பரிசுத்தாவியானவரே நடத்தும், பரிசுத்தாவியானவரே ஆளுகை செய்யும். பரிசுத்த தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.